கல்மொழி ஊர் கள்ளக்குறிச்சி. இந்த வியாபார வாய்ப்பு எடுத்து 4 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த வாய்ப்பு கொடுத்த சாந்தி மேடத்துக்கு மனமார்ந்த நன்றி. வாய்ப்பு கொடுத்தது அவங்களா இருந்தாலும் இன்னை வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து வாக்கு கொடுத்து இன்றைக்கி வழி நடத்திட்டு இருக்கக்கூட ராஜா சர்கிதா மேடத்துக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி எந்த நேரத்தில் எந்த உதவி கேட்டாலும் எந்த ஒரு ஃபோன் கால் பண்ணாலும் இன்றைக்கி மனம் தளர்வாக இருந்தால் கூட ஒரு ஃபோன் பண்ணால் போதும், அவருடைய பார்வைப்பட்டாலே போதுங்க, நமக்கு பவர் தானாகவே கூடிடும். அப்படிப்பட்ட ரஞ்சித் சாருக்கு முதல் எனக்கு ஹோம் ஷாப்பை தொடங்கி வச்சார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல ஹோம் ஷாப் அங்கே நடந்துகிட்டு இருக்குதுன்னா ரஞ்சித் சார் தான் அதுக்கு காரணம். அவருக்கும் மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு கோவிட் டைமில் பாஸ் வாங்கிட்டு இன்றைக்கி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அவர் தன்னுடைய ஓன் டீம் கூட இல்லாமல் ஒட்டுமொத்த வின் ஃபேமிலிக்கே இன்றைக்கி வீட்டில் ஒரு டிஸ்கஷன் ஒரு ட்ரைனிங் மீட்டிங் வச்சு கொடுத்தாருன்னா கண்டிப்பாக எந்த லீடரும் இந்த எக்கோ சேம்பரில் கூட இருந்திருக்க மாட்டாங்க. அப்படி இன்றைக்கி அவர் வழி நடத்தினால்தான் தான் கண்டிப்பாக இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம். அதுக்கு மனசார நன்றி தெரிவிச்சிருக்காரு அருண் சாருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா சார் எல்லாமே சொல்லிட்டாரு, சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. லைஃப்பில் நானும் பார்த்திங்கன்னா MA BEd முடிச்சுட்டு டீச்சர் லைனில் தான் போகணுன்னு ஆசைப்பட்டு, ஏன்னா என்னுடைய ஃபேமிலி அப்பா அம்மா ஃபேமிலி எல்லாமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பு தான். அத்தை சித்தப்பா அண்ணன் தம்பிங்க அது மாதிரி எங்கள் அப்பா எல்லாமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பு. எனக்கும் அந்த ஆசை இருந்துச்சுங்க. அந்த ஆசை இருந்துச்சு, பணம் கட்டணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா மைலேஜ்ன்ற வாய்ப்பு கிடச்சிது. இதனுடைய ஃபுல் விவரம் எல்லாமே ஏற்காட்டில் தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இனிமேல் நம்ம கவர்மெண்ட் ஜாப் தேவையில்லை, நமக்கு மைலேஜ்டே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கூட ரிட்டர்ன் வாங்கிட்டு இன்றைக்கி மைலேஜ் தான் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்யூச்சர் எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இதில் 5 வருஷம் நம்ம ட்ராவல் பண்ணால் போதும். நம்மளுடைய தாத்தா பாட்டி அம்மா அப்பா 30 வருஷம் உழைச்சும் ஒன்றும் பெருசாக சாதிக்கலை. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா சாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மைலேஜ்ன்றதில் பார்த்திங்கன்னா சம்பாதிக்கவும் முடியும், சாதிக்கவும் முடியும். பெண்கள் எதில் அதாவது தைரியமாக இன்றைக்கி ஒழுக்கமாக இன்றைக்கி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மைலேஜ்ல கிரேட் வின் ஃபேமிலி தான். அதுக்காகவே இங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ரேங்க் பார்த்திங்கன்னா இந்த ரேங்க் அப்ளைனுங்க சப்போர்ட்டால் கண்டிப்பாக பண்ணிகிட்ருக்கோம் அவங்க வழிகாட்டுதல்னால. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே தான் சொல்ல முடியும். பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நான் வாய்ப்பு கொடுத்தவங்க அவங்க STCயாக இருந்தாங்க, வாய்ப்பு கொடுத்தவங்க DTC, நிறைய ரேங்க்கில் இருந்தவங்க எல்லாமே ஒட்டுமொத்தமாக போயிட்டாங்க. ஆனால் அப்போ கூட மனசு தளரல, கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் அந்த நம்பிக்கையோடு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல